நம்ம நினைக்கிற போக போகிறோம்னா சிவகார்த்திகனுடைய நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படத்துடைய முதல் நாள் வசூல் வந்து எவ்வளோ பெற்றிருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுமாங்க. முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு வந்து 40 முதல் 45 கோடி வரைக்கும் உலகம் முழுவதும் வந்து இந்த திரைப்படத்துக்கான வசூல் வந்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 150 முதல் 200 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட மதராசி திரைப்படத்தை வந்து ஏஆர் முருகதாஸ் அவருடைய இயக்கத்தில் வெளியாயிருந்துங்க. சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த், வித்யுத் ஜம்வால், விஜி மேனன், விக்ராந்த், ஜபீர் கல்லரகல்ஸ் இவருடைய நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியாயிருந்துங்க. அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமைப்பு தான் அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு முதுகெலும்பாகவும் இருந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஓணத்தை முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து வெளியிடப்பட்டிருந்தாங்க. இந்த திரைப்படம் வந்து 2 மணி நேரம் 48 நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா எதிர்மறையான கலவையான விமர்சனங்கள் தாங்க நிறைய பேர் வந்து பெற்றுக்கொண்டு வராங்க. துப்பாக்கியை வந்து கடத்தில் வந்து மையமாக வச்சு, காதலும் மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. காதல்னு சொன்னாலே வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து பெரிய லெவலுக்கு வந்து கொடுக்காட்டுமே வந்து மீடியமான லெவலில் ஆக்ஷன் ரீதியில் அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காதல் ரீதியில் வந்து ரொம்பவுமே வந்து மோகம் அதிகமாக அந்த திரைப்படத்தை வந்து மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கி வந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு கூட எக்கச்சக்கமான தமிழ் திரைப்படங்கள் வந்து அதே ஓணத்தை முன்னிட்டு வெளியாக இருக்குதுங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது முதன்மை ரீதியில் வந்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் வந்து மதராசி திரைப்படமும், வெற்றிமாறன் தயாரிப்பில் வந்து பேட் கேர்ள் திரைப்படமும், சின்ன திரை நடிகர் பாலாவியுடைய நடிப்பில் வந்து காந்தி கண்ணாடி திரைப்படமும், அனுஷ்காவுடைய நடிப்பில் வந்து காட்சி திரைப்படமும் மற்றும் பிரபல ஆங்கில படமான தி கான்ஜூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வந்து வெளியாகிங்க. கிட்டத்தட்ட 5 திரைப்படங்கள் வந்து ஒரே நாள் வந்து வெளியாகிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. முன்னதாக இப்போவும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினிகாந்தோட நடிப்பில் வெளியாகப்பட்ட கூலி திரைப்படமும் தற்போதைக்கு சில பல திரையரங்கில் வந்து ஓடிக்கொண்டு தாங்க வருது. அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு மதராசி திரைப்படம் காந்தி கண்ணாடி திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக தாங்க அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. மதராசி திரைப்படம் வந்து வசூல் ரீதியில் வந்து 200 கோடியை வந்து தாண்டுமா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். மதராசி திரைப்படம் வந்து உங்களில் யாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க அந்த படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு. அந்த திரைப்படத்துக்கு வந்து ரேட்டிங் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து 3.5 வரைக்கும் தாங்க இந்த படத்தோடைய ரேட்டிங் வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு வந்து ஆக்ஷன் மற்றும் வில்லன் வந்து பர்ஃபெக்டாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டு மியூசிக்னாலே உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு அனிருத் ரவிச்சந்திரனோட இசையமைப்புனாலே ஆக்ஷன் படத்துக்கு அவர் தாங்க, வேறு யாருமே வந்து தமிழ் ரீதியில் கிடையாதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய இசையமைப்பு இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு முதுகெலும்பாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. வேறு என்ன தாங்க இந்த படத்தோட மைனஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஆக்ஷன் திரைப்படத்தில் வந்து கொண்டு வரும்போது பெரிய லெவலுக்கு வந்து சூட்டபிள் இருக்காதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டு இது வந்து சின்ன இது வந்து உங்களுக்கு வந்து சின்ன ஆக்டர்களோட நடிப்பு உங்களோட வந்து பெரிய லெவலுக்கு வந்து கதைத்தெல்லாம் வந்து செட் ஆகாமல் அதெல்லாம் வந்து வடிவமைச்சு கொஞ்சம் திருத்தி கூட இந்த திரைப்படத்துக்கு வந்து சூப்பர் டூப்பர் கிட்ட வந்து கிடச்சிருக்கும். இந்த திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதான் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.